சற்று முன் திமுகவில் இணைந்த சரத்குமார், ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழ் சினிமாவில் நடிகராக இருந்து அரசியல்வாதி என்ற அவதாரம் எடுத்திருக்கும் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் இணைத்தார். இந்த நிலையில் எதிர்பார்த்தபடி அவருக்கு பதவி கிடைக்காததால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தூசித்தட்டி எடுக்கப் போவதாகவும் கடந்த சில நாட்களாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் உலாவி வருகிறது. இந்த நிலையில் விரைவில் தனது ஆதரவாளர்களை திரட்டி சரத்குமார் ஆலோசனை நடத்தப் போவதாகவும் கட்சி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரலாம் என்கின்றனர் அவரது உறவினர்கள். மேலும் தமிழ் சினிமாவில் இருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல. எம்ஜிஆர் தொடங்கி லேட்டஸ்ட் வருவாயாக இருக்கும் விஜய் வரை பலர் அரசியல் அதிகாரம் பூசியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்தான் நம்ம சரத்குமார். வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக அவதாரம் எடுத்து 1990 காலகட்டங்களில் மிகவும் பிஸியாக சினிமாவில் வலம் வந்தவர் நம்ம நடிகர் சரத்குமார். 1996இல் அரசியலில் கால் எடுத்து வைத்தார். அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருந்தார். அந்த தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த நிலையில் கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கமாகவும் இவர் ஆகிவிட்டார். சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக 1998இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியிலும் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் சரத்குமார் தோல்வியை சந்தித்தாலும் 2001இல் சரத்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி திமுக சார்பில் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்சியின் சிலரால் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி திமுகவிலிருந்து விலகிய சரத்குமார் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். ஆனால் சில மாதங்களிலேயே நடிகர் சங்க விவகாரம், சினிமா தொழில் உள்ளிட்டவை காரணமாக அதிமுகவிலிருந்தும் விலகிவிட்டார். அந்த சமயத்தில்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005இல் தேமுதிக தொடங்கினார். அன்றிலிருந்து ஒவ்வொரு நடிகருக்கும் மீண்டும் அரசியல் ஆசையை துளித்தது. அதில் சரத்குமார் ஒருவர். 2007ஆம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். 2009ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இணைந்து தோல்வியை சந்தித்தார். அதே நேரத்தில் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தார். தென்காசி, நாங்குநேரி தொகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிட்ட நிலையில் தென்காசியில் மட்டும் சரத்குமார் வெற்றியை தழுவினார். 2016 தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தது. மேலும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு 2021 தேர்தலில் கமலஹாசன் கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளில் அந்த கூட்டணி போட்டியிட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டணிக்கோ தோல்விதான் கிடைத்தது. இந்த நிலையில் பாஜகவில் இணைந்த தனக்கு துரோகம் செய்ததால் கோபமடைந்த சரத்குமார் அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக மூத்த அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரடியில் சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார் சரத்குமார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். இது அவரது நெருங்கிய வட்டாரங்களிலேயே உலா வருகிறதாம் இந்த தகவல்.